அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி ஒரு மினி பிரைடல் vlog பார்க்கலாம். ஸோ இந்த vlog பார்க்கறதுக்கு முன்னாடி டஸ்கி டு மீடியம் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப மைன்யூட்டாக டிசைன் பண்ணால் ஸ்டெயின் டெவலப் ஆகுமா, இந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி மெஹந்தி டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பிளேஸ் தான் மன்னார்குடி. ஸோ இந்த பிரைட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. பட் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் வந்து லேஅவுட் ரெடி பண்ணிவிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மீடியம் டு டஸ்கி கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி ரொம்ப டீட்டெயிலாக டிசைன் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒரு சூப்பரான வந்து டெக்னிக் சொல்ல போகிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட் 90% ஆஃப் இந்தியன் தமிழ்நாடு கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டு வந்து ஒரே டோனில் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு சைடு மீடியமாக இருப்பாங்க, இல்லை ஒரு சைடு ஃபேராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ 10% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் ஒரே மாதிரி டோனில் ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து ஒரே டோனில் இருப்பாங்க. ஸோ இந்த பாதி டோனில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு ஈஸியாக டீட்டெயிலாக டிசைன் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, எந்தெந்த கையில் எந்த பார்ட்லாம் ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஃபேராக இருக்கும், அந்த பிளேஸ்லலாம் ரொம்ப மைன்யூட்டாக டிசைன் பண்ண முடியும் வித் மேக்ஸிமம் கேப். ரொம்ப நெருக்கி கேப்பே இல்லாமல் ஒரு பேட்டர்னை பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அழகாக கேப் விட்டு டீட்டெயிலாக டிசைன் பண்ணால் ஸ்டெயின் சூப்பராக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பிக்மெண்டேஷன் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பிளேஸ்லலாம் டிசைன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா, அப்படி டீட்டெயில்டாகவும் பண்ணுறீங்க, ரொம்ப நெருக்கியும் பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஸ்டெயினோட ரிச்னஸும் அதிகமாக இருக்கும், அவங்களோட டோனும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் ரெண்டுமே வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் இந்த பிரைடை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய அப்கமிங் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.